கூறிதான் மத்திய அமைச்சர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இதற்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினரும் உடன்பட்டிருக்கின்றார்கள். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஒரு மாதத்திற்கு பிறகாக டெல்லி நகரத்தினுடைய வீதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த அசாதாரண சூழல் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் நிறைவுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 3 முக்கியமான கோரிக்கைகளில் 2 கோரிக்கைகள் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதாக சொல்லி போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று இன்று பிற்பகல் அறிவிப்பை வெளியிட்டிருந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் இப்போது மத்திய அமைச்சர்கள் கூறிய அந்த தகவல்களை ஏற்றுக்கொண்டு முடிவுக்கு போராட்டத்தை கொண்டு வருவதற்கு உடன்பட்டு இருக்கின்றார்கள். அதே நேரம் தங்களுடைய எஞ்சிய கோரிக்கைகள் தொடர்பாக அடுத்த 4 வாரங்களுக்குள்ளாக பேசி முடிவெடுக்கப்படும், அமைச்சர்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இழப்பு தொடர்பாக எந்த தகவலும் பரிமாறப்படவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா கூறும் பொழுது உயிரிழந்து போன நீட் தேர்வர்களுடைய குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். அதே நேரம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறும் என்ற ஒரு அறிவிப்பினை உறுதிப்பாடாக சொல்லி இருக்கின்றார்கள் என்ற தகவலையும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கின்ற கரப்பான்பூச்சி கட்சியினர் கூறியிருக்கின்றார்கள். இவர்களுடைய நோக்கமாக இருந்தது தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் என்பதுதான். அதை அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார்கள். ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்த இந்த போராட்டம், அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக பலத்த தடியடி சம்பவம், நாடாளுமன்றத்தினுடைய அவைகள் கூட முடியாத அளவிற்கு நாடாளுமன்றத்திற்கு உள்ளாகவும் எதிர்க்கட்சியினர் இந்த சம்பவத்தை முன்வைத்து எழுப்பியிருந்த விவாதங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள், மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தினுடைய வெற்றியை மாணவர்களோடு பகிர்ந்து கொள்வதாக சொல்லி இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இப்பொழுது இந்த போராட்டம் முடிவுக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. டெல்லியிலே போராட்டம் முடிவுக்கு வருகின்றது. அதே நேரம் மற்ற மாநிலங்களில் முக்கிய நகரங்களில் நடைபெறக்கூடிய போராட்டம் எல்லாம் என்னவாகும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நேற்றைய தினமே மேற்கு வங்கத்தில் எல்லாம் தடியடி சம்பவம் நடைபெற்றிருந்தது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லிக் கொண்டு பலர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இப்போது இந்த முடிவுக்கு பிறகாக அந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய போராட்டம் எல்லாம் மேற்கு வங்கம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி எனும் பெயரிலான போராட்டங்கள் நிறைவுக்கு வருமா அல்லது இன்னும் அந்த மாநிலங்களில் அந்த போராட்டம் தொடர இருக்கின்றதா என்பது தெரிய வரும். தேசிய தேர்வு முகமையின் மூலமாகத்தான் நீட் தேர்வு நடைபெறுகின்றது. நீட் தேர்வு என்பது ஏழை மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படித்து வந்த மாணவர்களுக்கு, மாநில மொழியில் பயின்று வந்த மாணவர்களுக்கு சவாலாக இருக்கின்றது. நீட் தேர்வு வந்த பிறகு அரசு பள்ளியில் இருந்து தேர்வு எழுத செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, தேர்ச்சி பெற்று இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போனது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு ஆண்டு கணக்காக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது அதற்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாக மேலும் பல இன்னல்களை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். கடந்த மே மாதம் நீட் தேர்வு நடைபெற்றிருந்தது. தேர்வு நடைபெறுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாகவே டெலகிராம் உள்ளிட்ட இணையதளங்கள் மூலமாக நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிந்திருந்தது. எனவே ஒரு சில மாணவர்களுக்கு நீட் தேர்வு வினாத்தாளை கசிய வைத்து அவர்களுக்கு முன்கூட்டியே அந்த தேர்வு கேள்விகள் தொடர்பான விவரத்தை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலே அதிகாரப்பூர்வமாக விசாரணைக்கு பிறகு நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது உறுதி செய்யப்பட்டதால் அந்த தேர்வு உடனடியாக ரத்து செய்யப்பட்டு அதன் பிறகு நடத்தப்பட்டது. இந்த நிலையில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து 47 நீட் தேர்வு தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருந்த தேசிய தேர்வு முகமையினுடைய அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த கல்வித்துறைக்குரிய அமைச்சரும் பதவி விலகல் கடிதத்தை கொடுத்திருக்கின்றார். இதன் பிறகு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் எதிர்பார்க்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியை மத்திய அமைச்சர்கள் எழுப்பியிருந்தார்கள். அதன்படிதான் தங்கள் மீது எந்த வழக்குகளும் பதியக்கூடாது, பதியப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும், அது மட்டுமல்லாமல் உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், இவை அனைத்தும் எழுத்துப்பூர்வமாக தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அது தொடர்பாக இறுதி முடிவு எட்டப்படாவிட்டாலும் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடைய போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுத்த பொழுது மாணவர்கள் கல்வியில் கவனத்தை செலுத்த வேண்டும், போராட்டத்தில் அல்ல என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தார். மாணவர்கள் தொடர்ந்து எதிர்காலம் தொடர்பான விஷயங்களிலே தங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டும், போராட்டத்தில் நேரத்தை செலவிட்டுக் கொள்ளக்கூடாது, தீய சக்திகள் மாணவர் போராட்டத்தை கைப்பற்றுவதற்கு அனுமதித்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த போராட்டத்திற்கு மதிப்பளித்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக சொல்லியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக 3வது கட்டமாக மத்திய அமைச்சர்கள் நட்டா உள்ளிட்டவர்கள், ஜிதேந்திர சிங் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி இப்பொழுது இந்த முடிவை எடுத்திருக்கின்றது. இது மத்திய பாஜக அரசுக்கு மட்டுமல்ல, பல்வேறு மாநில அரசுகளுக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட வைப்பதற்கான
சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த போராட்டத்தின் காரணமாக டெல்லியில் மட்டுமல்ல பல மாநிலங்களுடைய தலைநகரங்களிலும் தற்போது போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாணவர்கள் யார், பிரிவினைவாத கருத்துகளோடு அந்த கூட்டத்துக்குள் ஊடுருவி இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு குழப்பமான நிலை இருந்தது. ஒவ்வொரு நாளும் பிரதமர் பேசுவதை போன்று ஒரு வீடியோ, அதே போன்று உள்துறை அமைச்சர் பேசுவதை போன்று, வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுவதை போன்று, பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுவதை போன்ற வீடியோக்கள் எல்லாம் ஏஐ முறையில் சித்தரிக்கப்பட்டு அவை எல்லாம் உலவ விடப்பட்டன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.